ஹாய் ஹலோ மகளே, வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே இது தாங்க. 1 to 5th வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு தனித்தனியாக ரன்னிங் ரேஸ் காம்படிஷன். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அதில் 3 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த பால் த்ரோ பண்ணுறது, ரிங் வந்து இது பண்ணுறது, அதை ஊசி நூல் கோக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து செலக்ட் ஆகலை. அவன் வந்து 4th அந்த மாதிரி வந்துட்டான் எல்லாத்துலேயுமே வந்து. ஸோ அதனால் ஒன்றும் இல்லைடா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னும் சொல்லியாச்சு நம்ம என் பையன்கிட்ட. அவனோட கிளாஸில் என்னென்ன காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா ரன்னிங், அதுக்கப்புறமா ரிங்கு வந்து போட்டுட்டு ஒவ்வொரு டைம் எடுத்து உள்ளே போட்டுட்டு லாங் போய் டச் பண்ணணும் ரன் பண்ணி. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரிங்லேயும் வந்து பால்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து பேஸ்கெட்டில் கேரி பண்ணி போகணும். கீழே விழுந்துச்சுன்னா ஃபவுலு. பேஸ்கெட்டில் போடுறது லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ்க்கு வந்து ஊசியில் வந்து பாசி கோர்த்து அந்த பாசி வந்து நெக்லஸாக கழுத்தில் மாட்டிட்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிங்கை வந்து மாட்டிட்டு போயிட்டு ரீச் பண்ணுற அந்த கேம் இது. ஸோ உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடந்திருந்தால் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.